ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நீலா சோறு. இன்றைக்கி ஒரு கிராமத்து ஸ்டைல் பச்சை பயிர் பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ரிச் ப்ரோட்டீன் வித் அயன் கண்டென்ட் உள்ளது. என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசி பருப்பில் பார்த்துருப்போங்க, பாயசம் செஞ்சுருப்பாங்க. பச்சை பயிர் எப்படி கிராமத்து ஸ்டைலில் முழுசாக இருக்க பயிரை உடச்சி இப்படி பருப்பாக செஞ்சு செய்கிறாங்கன்னு. இது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, ருசியாக இருக்கும், தோலோடு இருக்கும். இந்த எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல வாசம் வர 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 நல்லா வதக்கணும். புது எண்ணெய் சட்டிங்கிறதுனால அது கொஞ்சம் எண்ணெய் லீக் ஆகுதுங்க. இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா சிகப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. அது நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்துகிட்டே இருக்குங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர், கருகீராமல் கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கணுங்க. நம்ம பருப்பில் வந்து நல்ல எல்லோ கலராக இருக்கும், இது கொஞ்சம் க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெல்லம் போடுறோம், அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல கலர் மாறிக்கிட்டே வருதுங்க. சிம்மில் வச்சுட்டேன், மண் சட்டிங்கிறனால சூடு நல்லா வந்துருச்சு, வெடிக்குது. கருகிராமல் செவரை மட்டும் வறுத்து கொண்டு வரணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆயிரும். நல்லா வறுத்துட்ருக்கேங்க, ஒரே நிமிஷம்தான். கலர் மாறிடுச்சுங்க, கருகக்கூடாது. நல்லா வறுக்கிறப்போ அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க, பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துட்டோங்க. இந்த ஸ்டேஜுக்கு இந்த பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து கொண்டு வந்துடணுங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் அப்படியே விப்பரில் போட்டு லேசாக திருப்பினீங்கன்னா தோலெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் தோலோடு இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடிச்சுட்டு இந்த ஸ்டேஜுக்கு இதை பாருங்க, இதே மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணிடணும், கருகிடக்கூடாதுங்க. லேசாக வறுத்தோட்டோம் அப்படின்னா அந்த பச்சை வாசம் அடிக்கும். இது நல்லா செவரை வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க பச்சை பயிறு. இதில் வந்து தண்ணியை ஊற்றி கழுவினோம்னா மேலே தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம 2 விசில் விட்டு பருப்பு எடுத்தாச்சுங்க. பருப்பு இப்படி தான் இருக்கும். நம்ம பச்சை பயிர் வறுத்துட்டு போட்டதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும். இப்போ கொதிச்சிருங்க. 1 கப் பச்சை பயிருக்கு 3/4 கப்பு வெல்லம் இதால் போடுறேங்க. இதால் தான் பச்சை பயிர் எடுத்தேன். வெல்லம் 3/4 கப்பு போட்டுக்கிறேங்க. 1 கப்பு போடுறதுனால போட்டுக்கலாம். சுகர் கொஞ்சம் அளவாக திட்டமாக இருக்கட்டும்னு போட்டுக்கிறேங்க. 1 கப் பச்சை பயிருக்கு 1 கப் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. சுகர் ஜாஸ்தி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எனக்கு அளவாக இருக்கட்டும்னு 3/4 கப்பு போட்டிருக்கேங்க. கொதிச்சுட்டுங்க. முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கி கொட்டிக்கலாம். கடாய் வச்சுட்டேங்க. நெய் 1 ஸ்பூனு, உங்களுக்கு தேவையான ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். பாயசம் இது சூடாக இருக்குங்க. ஆறினோன்னே பால் கொஞ்சம் விட்டுக்கணும் இதில். அப்போ தான் அப்படியே லிக்யூடாகவே இருக்கும், இல்லைனா கெட்டியாயிரும். பாலை ஊற்றிக்கிறோம். இது மேலே தேங்காய், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுட்டேங்க. நெய் காஞ்சிருச்சுங்க. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா சவந்துருச்சுங்க. திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டோங்க. நம்மளோட பச்சை பயிர் பாயசம் ரெடி. நல்ல ப்ரோட்டீன் அயன் கண்டென்ட் உள்ளதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.